வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு அரோகரா. வணக்கம் உறவுகளே. லண்டன் ஸ்ரீ முருகன் கோயில் 42வது ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு ஒரு தொகுப்பு தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த லண்டன் ஸ்ரீ முருகன் கோயில் லண்டனில் உள்ள ஈஸ்டம் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தேரை வந்துட்டு ஈஸ்டம் அப்படின்ற பகுதியில் முக்கியமான வீதிகளில் இந்த தேரை கொண்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் கோயிலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த வீதி உலாவில் தான் இவ்வளோ க்ரௌடையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா வருஷம் லண்டன் முருகன் கோயில் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டாலே சத்தம் வரதான் பாருங்க. சத்தம் கேட்க பாருங்க. அந்த பூஜை முடிஞ்சோடனேயே சமையல்காரங்கெல்லாம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் திரும்பவும் மீதம் இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி கொடுக்குறதுக்காக அகைன் நாங்கள் வெட்டி கொடுத்துருந்தோம். அப்போ இடையில எங்களுக்கு டீ காஃபி அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சமோசா அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களை உற்சாகப்படுத்தி நல்லா கலகலன்னு ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சேரிட்டி ஒர்க்குன்றதுனால எல்லாருமே வயசானவங்க, இந்த பாட்டிக்கு 85 வயசு, அவங்க எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த தேரை திரும்பவும் ஒரு பூஜைக்காக இந்த தேருக்கு மேலே அந்த கலசத்தை கொண்டு போய் வைக்க போகிறாங்க. அதுக்காக அந்த பூஜையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பூஜை சமயத்தில் எல்லோரும் இந்த தேர் நல்லபடியாக நாளைக்கு தேர் திருவிழா நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த கலசத்தை தொட்டு கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் தேர் மேலே வைப்பாங்க. கோயிலோட தலைமை குருக்கள் எல்லாத்துக்கும் திருஷ்டி பரிகாரம் சுற்றினாங்க. ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் நிற்க வச்சு திருஷ்டி சுற்றி போட்டாருங்க. दृष्टि दोषान्नादयनादय शत्रुभातान्नादयनादय सर्वभातान्नादयनादय. நாங்கள் விட்டு வச்ச காய்கறி எல்லாத்தையுமே இந்த சமையல் பண்ணுற இடத்துக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. இனி சமையல்காரங்க அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில் நான் 10 மணிக்கு வரும்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா கேசரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, சாம்பார், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரைஸ் எல்லாம் வடிச்சிட்டாங்க. அவ்வளோ வேலையும் அந்த ஹோல் நைட் இருந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இது உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு குருமா, இது உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரு குடமிளகா அது போட்டு ஒரு கறி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சாம்பார் பண்ணியிருந்தாங்க, ரைஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே முன்னாடி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக
உள்ளார உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கோயிலுக்குள்ளார இது வெளிப்புற தோற்றம், கோயிலோடைய வெளிப்புற தோற்றம். நேராக நாங்கள் உள்ளார வந்துட்டோம். உள்ளார வந்தோடனேயே முருகனுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேர் வீதி உலா போயிருந்ததுனால கோயிலுக்குள்ளார கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா மக்கள் எல்லாமே தேர் கூட தான் போயிருந்தாங்க. அதுக்குள்ளாரையே ஒரு 10:30 இருக்கும் டைமு. எல்லாத்துக்குமே அன்னதானம் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, எல்லாத்துக்குமே காலையிலேயே கோயிலுக்கு வந்தோடனே 10 மணிக்கு எல்லாமே அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னதானம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாதம் வடித்து இந்த மாதிரி பெரிய பெரிய தொட்டியில் தாங்க அவங்க சாதத்தை கொட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா சாதம் வந்துட்டு உங்களுக்கு பெரிய அண்டா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அண்டாவில் செஞ்சு சாதத்தை வந்துட்டு அந்த மாதிரி தொட்டியில் கொட்டி வச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு சூடு அப்படியே நிற்கும். இது வந்துட்டு உட்டனில் வந்து தொட்டி கட்டி அதுக்குள்ளார வேஷ்டியை போட்டு அதில் சாதத்தை கொட்டுவாங்க. அப்புறம் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் அவங்களுடைய உபயம் மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இலவச நீர்மோர் பந்தல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ரோஸ் மில்க்கு, லெமன் ஜூஸு, அப்புறம் மோர், இந்த மாதிரி ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு இதை செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த தேர் கூடையே மயிலாட்டம், ஒயிலாட்டம், அப்புறம் காவடி ஆட்டம், கரகாட்டம் சொல்லிட்டு நிறைய கலைகள் சார்ந்த இந்த நம்ம பாரம்பரிய கலைகள் சார்ந்த ஆட்டங்கள் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் இங்கே ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் இங்கே இருக்கிற தமிழ் பெண்கள் எல்லாமே பக்தி பாடலாக பாடிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக தேர் கோயிலுக்கு வந்துருச்சுங்க. கோயில் வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்னும் சாமியை வந்துட்டு உள்ளார கொண்டு போகலை. என்ட்ரன்ஸ்லேயே தேர் நிற்கிது. ஃபைனலாக இந்த சாமியை தேர்லேருந்து இறக்கி கோயிலுக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.